ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆர்கேடிக்ஸ். என்னடா இட்லி கடை மட்டும் ரிவ்யூ கொடுத்துறேனே, இன்னொரு படத்தை கொடுக்கலையே, அதுவும் பேன் இண்டியா படமாச்சு அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். காற்று வாக்கில் வந்துச்சு, அதனால தான் அதுக்கு ஒரு ரிவ்யூ சேர்த்து கொடுத்துடலாமே. இன்றைக்கி தான் பார்த்து முடிச்சேன் மார்னிங். அண்ட் திஸ் காந்தாரா 2 இஸ் பேசிக்லி என்ன சொல்கிறதுனா, படத்தை ரிஷப் ஷெட்டி அண்ட் ஹீரோயின் ருக்மிணி 2 பேருக்காக நிச்சயமாக பார்த்தே ஆகணும். வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தியேட்டரில் போய் மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம இந்த டவுன்லோட் பண்ணியோ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலன்னா ரொம்ப ஒரு சில விஷயத்தை மிஸ் பண்ணிவிடுவோம். பிகாஸ் அவங்க அந்த செட் மெட்டீரியலோ இல்லை அந்த ஓன் லொக்கேஷனில் போய் எடுத்ததோ படம் ஒர்த்துனா அப்படி ஒரு ஒர்த்து. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் வந்து இந்த காமெடி கேம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த காமெடி அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகின மாதிரி தெரியல. இட் வாஸ் எ குட், நல்லா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே போக போக கிளைமேக்ஸுக்கெலாம் சான்ஸே கிடையாது. அதில் வந்து நம்ம காந்தாராவில் ஒரே ஒரு கூஸ்பம் மூமெண்ட், இதில் வளைச்சி ஒரு 4-5 கூஸ்பம் மூமெண்ட் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்கும். பேன் இண்டியா மூவின்னு நிரூபிச்சிட்டாரு மிஸ்டர் ரிஷப் ஷெட்டி. வெரி குட் ஒர்க். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.